ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சன்னா மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அதுமாரி பெரிய வெங்காயம் பொடியாக ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு கடாய் வச்சு நான் நீல வாக்கில் கட் பண்ணோம்ல அந்த வெங்காயத்தை வதக்க போகிறேன். அது கூட பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வறுத்துட்டு பொரிஞ்சு வந்த பிறகு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதை இறக்கி எட்ட வச்சிடலாம், ஆறட்டும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. நல்லா மழைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எண்ணெய் விடுறேன். ஏன்னா எண்ணெய் போதும், ரொம்ப வேணாம். அவ்வளோதான், கொஞ்சம் தான் விட்டுருக்கேன். இப்போ நான் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடுறேன். பொடியாக கட் பண்ணி ஒரு 2 வெங்காயம், பெருசாக வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு முடிஞ்சிடும் இந்த வேலை நம்மளுக்கு. நான் ஆல்ரெடி கடலையை வேக வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தையும் அதில் போட்டுடுறேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டையும் போட்டுக்கிறேன். நம்ம வதக்கணும்ல அந்த வெங்காயம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, வரமிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். மல்லித்தூள் 3 ஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி கூட கிரேவி மாரி வந்துடும். இப்போ நான் கடலையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிண்ணம் அளவுக்கு, ஒரு 100 கிராம் கடலை அளவுக்கு நான் வேக வச்சு வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து தண்ணி விட்டுக்குங்க. அதில் தேவையான திக்னஸ் எவ்வளோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுங்க. இது தண்ணி நம்மளுக்கு திக்னஸ்க்கு நம்ம முந்திரி பயிறு, தேங்காய் எதுவுமே ஊற்றோட. இப்போ அதே கடலையை கொஞ்சமாக நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. அதை போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டாலே அது திக்னஸ் வந்துடும் தானாக. இது சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே செட் ஆகும். கரெக்டாக இருக்குது எனக்கு உப்பு காரம்லாம். இந்த மாதிரி பார்த்து போட்டு மூடி வைங்க. குக்கரில் மூடி வச்சிங்கன்னா ஒரு 2-3 விசில் வந்தோடனே இறக்கி விட்டுருங்க. இறக்கி விட்டிங்கன்னா சுட சுட சன்னா மசாலா ரெடி ஆகிடுது. இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷுக்கு செட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.